ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 30க்கு மேல ரேஷியோஸ் வந்து இருக்கு. சோ அதுல எந்த ஒரு 5 ரேஷியோ நீங்க இது மட்டும் பார்த்தா போதுன்னா எந்த 5 ரேஷியோ சொல்லுங்க? ROE, ஓகே, ROCE, CAGR. CAGRனா காம்பவுண்டட் ஆனுவல் growth rate. அப்போ காம்பவுண்ட் ஆனுவல் growth rate 2 years. ஒரு கம்பெனி வந்து 10 வருஷ கம்பெனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு சேல்ஸ் CAGR இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதே மாதிரி ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ டிவிடெண்ட்டும் அதிகமாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அப்புறம் ஜென்ரலாக ஒரு பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க கொள்கை முடிவு எடுப்பாங்க. எப்படி எடுப்பான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பை பேக்கும்பாங்க, திடீர்னு ஸ்டாக்கை ஸ்ப்ளிட்டும்பாங்க, இல்லை நாங்கள் 2-3 கம்பெனி இருக்குது, நாங்கள் அண்ணன் தம்பி ஒன்றா சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு மெர்ஜும்பான், இல்லை எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நாங்கள் பிரிச்சுக்கிறோம்பா. அது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி தனியாகவும் ஐடிசி ஹோட்டல் வந்தது, இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணினாலே அந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவு, திரும்பி அந்த ஒரிஜினல் நிலைமை வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சது, ஐடிசி ஹோட்டல் நல்லா இருக்குது, ஐடிசி வீக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்பெனியும் டாடா மோட்டாரை பிரித்தாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள், டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 வந்து பிரித்தாங்க. இப்போ இந்த பிரித்ததில் எது நல்லா சேல்ஸ் இருக்கோ அவன் தான் மேலே ஏறுவான், இன்னும் மீதி கீழே தான் இருப்பான். இது மாதிரிலாம் பார்த்து இதுக்காக அவசரப்பட்டு போய் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பைபேக்குன்னு வாங்கிட்டா நம்ம எல்லாம் பைபேக் வாங்குறான், 12,000 ரூபாய்க்கு வாங்குறான், இப்போ 9,000 ரூபா இருக்குன்னு போய் எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அவன் ஒரு ரேஷியோ வச்சுருப்பான், அந்த ரேஷியோவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும், அந்த ரெக்கார்ட் டேட்டில் உங்களுக்கு இருக்கணும். அப்போது அந்த குவான்டிட்டி எடுக்கிறவா அவன் 5 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு தான் வாங்குவான் ரேஷியோவில். ஆனால் நீங்கள் 100-150 வாங்குவீங்க, உங்கள் கேபிட்டல் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த நியூஸ் பேசிஸு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறான்னு சொல்லிட்டு போய் வாங்குவான், அவன் டிவிடெண்ட் 20 பைசாவா 20 ரூபாயான்னு பார்க்க மாட்டாங்க, அது ஏதாவது நியூஸில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கண்ணை மூடிட்டு போய் வாங்கக்கூடாது.